தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. உச்ச நீதிமன்றத்திலே நோஷனல் இன்கிரிமெண்ட் வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வந்த பின்னர் இன்று வரை அதற்கான ஒரு விளக்காணை வரவில்லையே என்று பலர் என்னிடம் மெயில் மூலமாகவும் தன்னுடைய கமெண்ட்ஸ் மூலமாகவும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த பிரச்சனையானது ஓய்வூதியருடைய அமைப்பு பிரச்சனைகளை பேசுவதற்காக இருக்கக்கூடிய அந்த அமைப்பான ஸ்கோவாவிலே 11/3/2025 அன்று நடைபெற்ற கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. ஓய்வூதியர் தரப்பிலே இந்த முடிவானது 30/6/2006 ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் 31/12/2006 ஓய்வு பெற்றவர்கள் இவர்கள் அத்தனை பேரில் இருந்து இன்று வரை இது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. இதற்காக ஒரு புதிய விளக்க ஆணையை வெளியிட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த பயன் கிடைக்கும்படி செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்திலே பதிலளிக்கும் பொழுது ஏற்கனவே DOPT இதற்கான ஆணையினை வெளியிட்டு விட்டது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இறுதி ஆணை வந்த பின்னால் அதற்கான அவசியம் என்பது இல்லை என்கின்ற அடிப்படையிலே பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே பிரச்சனை நாடாளுமன்றத்திலே 3798 கேள்வி ஆனது எழுப்பப்பட்டது. அதாவது 3/4/2025 எழுப்பப்பட்டதற்கு ஏற்கனவே 14/10/2024 அந்த இடைக்கால ஆணையை ஒட்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணைதான் இறுதியான ஆணை என பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையின்படி நீதிமன்ற வழக்கிலே சம்பந்தப்படாதவர்கள் அத்தனை பேருக்குமே 1/5/2023 முதல் இந்த ஓய்வூதியம் என்பது உயர்த்தி அளிக்கப்பட வேண்டும். 30/4/2023 உள்ள காலத்திற்கு இந்த சலுகைகள் என்பது வழங்கப்பட மாட்டாது. அதாவது இந்த ஓய்வூதிய நிலுவை என்பது 1/5/2023 முதல் தான் ஏற்கனவே பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படுமே தவிர முன்தேதியிட்டு வழங்கப்பட முடியாது என்பதுதான் அந்த ஆணையினுடைய சுருக்கமாகும். ஏதேனும் ஒரு ஊழியர் அல்லது ஓய்வூதியர் ஏற்கனவே நீதிமன்றத்திலே சென்று நீதிமன்றத்திலே ஒரு சாதகமான தீர்ப்பினை பெற்றிருந்தால் அவர் எந்த மாதத்திலே அந்த வழக்கினை தொடுத்தாரோ அந்த மாதம் அந்த வருடம் முதல் அவருக்கு இந்த சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிதாக எந்த ஆணையும் வெளியிட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற கருத்தானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த பிரச்சனையானது 23/4/2025 நடைபெற்ற JCM ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய நிலைக்குழு கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. அப்பொழுதும் அதை பற்றி விவாதித்த DOPT அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் ஏற்கனவே இதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டு விட்டது, ஆகவே இதை பற்றி மீண்டும் ஆணை வெளியிட தேவையில்லை என்கின்ற கருத்தானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஊழியர் தரப்பிலே இந்த 1/5/2023 முதல் எப்படி ஏற்கனவே ஓய்வூதியம் பெறுகிறவர்களுக்கு இந்த பயனானது அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான விளக்காணையினை வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறது. ஆக இதிலிருந்து ஒன்று மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்கோவா மீட்டிங்கிலே சொல்லப்பட்டதும் சரி, JCM ஸ்டாண்டிங் கமிட்டியிலே சொல்லப்பட்டதும் சரி, மற்றும் நாடாளுமன்றத்திலே சொல்லப்பட்ட பதிலும் சரி, ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய 14/10/2024 ஆணை என்பது ஒரு நிரந்தரமான ஆணை. அதற்கு மேலாக எந்த விதமான ஆணையும் பிறப்பிக்க தேவையில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அந்த ஆணையினுடைய அடிப்படையிலே அனைவருக்கும் 1/5/2023 முதல் இந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். அதாவது 30/6 அல்லது 31/12 ஓய்வு பெற்றவர்கள் அந்த 6 மாதம், அதாவது அவருடைய குவாலிஃபையிங் சர்வீஸ் முடித்து அடுத்த இன்கிரிமெண்டிற்கு அவர்கள் தயாராக இருந்தால் அந்த நேரத்திலே அவர்களுக்கு இந்த ஓய்வூதிய பலன்கள் என்பது 1/5/2023 முதல் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆணைகளின் மூலமாக உறுதியாக உள்ளது. ஆக புதிதாக ஆணை வரும் என எதிர்பார்த்து நிற்பதை தவிர ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய 14/10/2024 ஆணையின்படி அதனை முறையாக அமுல்படுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தளமட்டங்களிலே எழுப்பதுதான் மிகச் சரியாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.